லவ் பண்றது, ஆட்டத்தை எப்படி மனைவி மாதிரி நேசிக்கிறது, கோல் எப்படி போடுறது, அப்பப்ப முட்டிக்கிறது, இதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ லெட்ஸ் பிராக்டிஸ் லவ். லாலி லாலி லாலலா லாலலா. ஓஹோ, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் கடி ஜோக் சொன்னாலே விழுந்துருவாளுங்க. என்னங்க சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? நம்ம விஷயம் வீட்டுக்கு கூட தெரியாது. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஐ மேக் வெரி குட் காஃபி. காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வாங்க. ஹலோ, உன்னோட காஃபி குடிக்கிறதுக்காக முன்ன நான் இங்க வரல. அப்படியா சொல்றீங்க? ஐயோ, நேத்து கூட விஸ்கி வச்சிருந்தேன், ராத்திரி அடிச்சிட்டேனே. ப்ளீஸ், நான் உங்களுக்கு கவனிச்சிட்டு தான் இருக்கேன். எதுக்காக என் பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. உனக்கும் எனக்கும் ஒத்தே வராது. ஏன்? எதுக்கு? உன்கிட்ட காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா மச் பெட்டர். ஆனா நான் காரணம் சொல்லணுமே. நான் ஏதோ டைம் பாஸுக்கோ எனக்கு வேலை வெட்டி இல்லாமலையோ உன் பின்னாடி சுத்தல. உன்னை பார்த்தோன்னே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ என் லவ்வை ஏத்துக்கிட்டா உன் அப்பா அம்மா உனக்கு கொடுக்குற பாசத்தை விட நான் அதிகமா கொடுப்பேன். என்கிட்ட பிடிக்காத விஷயம் இருந்தா நான் மாத்திக்குவேன். உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் இருந்தா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். எது எப்படியோ உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கு. என்ன பத்தி என்ன தெரியும்னு என்ன லவ் பண்றீங்க? என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கோவம் ரொம்ப வரும், அடம் பிடிப்பேன், ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. நான் நினைச்சது எனக்கு கிடைக்கலனா அப்செட் ஆயிடுவேன், சத்தம் போடுவேன். இதெல்லாம் உங்களால தாங்க முடியுமா? இதெல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னோட வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? பிடிக்காததுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா உண்மையான காதல் இங்க வரணும். மனசுக்கு பிடிச்சா வாழ்நாள் முழுவதும் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். நீ என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க. என்ன நீங்க மார்னிங்ல இருந்தே நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன். எதிர்க்கு வந்தா மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. நான் சிரிச்சா கூட சீரியஸா பாக்குறீங்க. இங்க பாருங்க, என்ன பிடிக்காதவங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், அவங்கள பார்க்கவும் மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி. நீங்க ஆம்ல தைரியமா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்ல. லைஃப் லாங் உங்களுக்கு டைம் இருக்கு. ஹாப்பியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே? ஹலோ மிஸ்டர் சிடிமோஞ்சு கார்த்திக். என்ன? என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். அதுக்காக என்ன அவாய்ட் பண்ணாதீங்க, அப்புறம் நான் அழுத்துருவேன். ஒரே டயலாக்ல அவளை மடக்கிட்டியா? சாரி பாஸ். என்னடா சாரி? பார்த்து வரமாட்ட? எந்த ஊர் உனக்கு? சொல்றா. ஏய், சாரி சொன்னல. என்னடா சாரி? சாரி பார்க்கல. இப்ப சூடு. ஃபைட்டா யார் அனுப்பிச்சது? என்ன அடிக்க சொல்லி அனுப்பிச்சது யாரு? யாருன்னு கேக்குறான்ல. சின்ன வயசுல இருந்தே மணிரத்னம் படங்களை பார்த்து ஊட்டின்னா செடி மலை பசுமையா இருக்கும்னு நினைச்சேன். இங்க வில்லனுங்க கூட இருக்கீங்களாடா? இப்ப ஊட்டிய கூட எடுத்துட்டீங்களாடா?
ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா? மிஸ் பண்ணிட்டேன். இப்ப சொல்லு, என் செல்லம் என்ன அடிக்க சொல்லி அனுப்புனது யாரு? சொல்ல மாட்டியா? ஆ? வசந்தி, 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 டேய், யாரா நீ? வசந்தி, ஆன் தி ஸ்பாட். இப்பவே என் கூட வரதுக்கு சம்மதமா? ஏய் உட்காரு பேசலாம். பேச்சு கீச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. கூலா ரொமான்டிக்கா போயிட்டு இருந்த லவ் ட்ராக்ல நீங்க ஆக்ஷனை கலந்துட்டீங்க. நான் ஒரு தடவை ஆக்ஷன்ல இறங்கிட்டா எதிரில் இருக்கிறவனுக்கு ரியாக்ஷன் கொடுக்க கூட டைம் தர மாட்டேன். வசந்தி, நீ சரின்னு சொன்னா இன்னைக்கு சாயந்தரமே நம்ம கல்யாணம். அவ வரமாட்டான். நான் உன் கூட வரேன் கார்த்திக். அப்படியே இந்த ஃப்ளைட் வெடிச்சு சிதறி போயிடணும்னு இருக்கு. ஆ? உன் தொல்லை ஒழிஞ்சிட பாரு. சந்தியா, இன்னைக்கு சென்னை ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா? எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, வெயிட் பண்ண முடியாது. ஃப்ரெண்டோட வண்டி வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். சந்தியா, உன்னால எப்படி சாதாரணமா சொல்ல முடியுது கார்த்திக்? கிளம்புறேன்னு ஈஸியா சொல்ற. மறுபடியும் எப்ப பார்க்க போறோமோ கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. மனசு வலிக்குது கார்த்திக். வசந்தி ரொம்ப கொடுத்து வச்சுவ கார்த்திக். உன்ன மாதிரி ஒருத்த கிடைச்சதுக்கு உன்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கார்த்திக். நான் இந்தியாவுக்கு வந்ததே அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம். அவ இப்ப என் வாழ்க்கையிலேயே இல்லை. நாங்க பிரிஞ்சிட்டோம்.
வணக்கம் சார். ஆ. சார் கீ கொடுக்க சொன்னாரு. அப்படியா? ஆ. அவன் எங்க ஆபீஸ்ல இருக்கானா? ஆமா சார். ம், சரி லக்கேஜ் எடுத்து வச்சிருங்க.